हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 19. त्वत्तो अस्य जन्म स्थिति संयमान् विभो वदन्ति अनेकात् अगुणात् अविक्रियात् त्वयीश्वरे ब्रह्मणि नो विद्यते त्वद् आश्रयत्वात् உபச்சரியத்தே குணை. ஒன் பை ஒன் மீனிங். துவத்த ஆகியவை பகவானாகிய உங்களிடமிருந்து அஷ்ய மொத்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஜன்ம படைப்பு, ஸ்திதி பராமரிப்பு, சம்யமான் மற்றும் அழிவு, விபோ எம்பெருமானே, வதந்தி என்று வேத வல்லுநர்கள் முடிவு செய்துள்ளனர். அனிகாத் பிரயத்தனம் செய்யும் அவசியமில்லாதவர், அகுணாத் ஜட இயற்கை குணங்களால் பாதிக்கப்படாதவர், அவிக்ரியாத் ஆன்மீக நிலையிலிருந்து மாறாதவர், துவயி உங்களுக்குள், ஈஸ்வரே பரமபுருஷர், பிரம்மணி பரபிரம்மனான, ந இல்லை, விருத்தியதே ஒரு முரண்பாடுள்ளது, தசத் ஆசிரயத்வாத் உங்களால் ஆளப்படுவதால், உபச்சரியதே அனைத்தும் தானாகவே நடைபெறுகின்றன, குணை பௌதீக குணங்களின் நடவடிக்கையால். டிரான்ஸ்லேஷன். எம்பெருமானே ஜட இயற்கை குணங்களால் பாதிப்படையாதவரும், பிரயத்தனம் செய்யும் அவசியம் இல்லாதவரும், ஆன்மீக நிலையில் மாற்றமில்லாதவருமான உங்களால்தான் மொத்த பிரபஞ்ச தோற்றத்தின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவை நிகழ்த்தப்படுகின்றன என்று வேத வல்லுநர்கள் முடிவு செய்துள்ளனர். பரமபுருஷனும் பரபிரம்மனுமான உங்களுக்குள் எவ்வித முரண்பாடும் இல்லை. சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்களும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அனைத்தும் தானாகவே நிகழ்கின்றன. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். வேதங்கள் பின்வருமாறு குறிப்பிடுகின்றன. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே, ந தத் சமஸ்ச அப்யதிகஸ்ச திருஷ்யதே, பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே, ஸ்வபாவகி ஞான பல கிரியா ச. பரமபுருஷ பகவான் செய்ய வேண்டியது எதுவுமில்லை. அவரது பலதரப்பட்ட சக்திகளால் அனைத்தும் தானாகவும் ஒழுங்காகவும் நடைபெறுவதால் அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. ஸ்வேதாஸ்வதர உபனிஷதம் 6.8. படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவை பகவானாலேயே நேரடியாக நடத்தப்படுகின்றன. இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மயா தக்ஷேன பிரகிருதீக சூயதே ச சராச்சரம். இருந்தாலும் முடிவாக பகவானால் செய்யப்பட வேண்டியது எதுவுமில்லை. எனவே அவர் மாற்றமற்றவர் ஆவார். அனைத்தும் அவரது உத்தரவுப்படி செயல்படுவதால் அவர் சிருஷ்டிகர்த்தா என்று அழைக்கப்படுகிறார். அதுபோலவே அழிவிற்கும் அவரே எஜமானர். ஓரிடத்தில் அமர்ந்தபடி எஜமானர் தன் பணியாட்களை வெவ்வேறு கடமைகளை செய்யும்படி உத்தரவிடும் பொழுது நேரடியாக அவர் எதையும் செய்வதில்லை என்றாலும் முடிவாக பணியாட்கள் செய்வதெல்லாம் எஜமானரின் செயல்களே ஆகும். ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே. பகவானுக்கு எண்ணற்ற சக்திகள் இருப்பதால் அனைத்தும் நன்கு நிறைவேற்றப்படுகின்றன. எனவே இயல்பாகவே பகவான் கிருஷ்ணர் அமைதியாக இருக்கிறார். இந்த ஜட உலகில் உள்ள எதையும் அவர் நேரடியாக செய்வதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 19 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.